இந்த வீடியோல லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன ஈவென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு, அப்படிங்கிறது எல்லாமே நான் டீடைல்டா இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். இதுல ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ், அடுத்த ஸ்டாக் மார்க்கெட் எங்க போகுது, அதன் சில முக்கியமான கம்பெனிஸ் அத பத்தி நான் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ மறக்காம ஃபுல்லா பாருங்க. என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா இந்தியாவுடைய காம்போசைட் பிஎம்ஐ என்ன மேனுஃபேக்சரிங் பிளஸ் சர்வீசஸ் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னா பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த நியூஸ் வந்து சொல்லுது. மார்ச் மாசத்துல பர்ச்சேசிங் பவர் 57 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி மாசம் பிப்ரவரியில 58.9, ஆல்மோஸ்ட் 59 இருந்தது, 57 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ. சர்வீசஸ் பிஎம்ஐ என்ன இருக்குன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியா இருக்கு. 58.1 and then 57.5. February 58.1, 57.5. This means overall economic activity grew more in February than in March. மார்ச் விட பிப்ரவரியில நல்லா இருந்திருக்கு. அப்போ மார்ச் மந்த் புவர் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி, பிப்ரவரி கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ரயில்வே நெட்வொர்க் அண்ட் தென் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கவர்மெண்ட் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1374 டெக்ஸ்மாக்கோ ரயிலுடைய ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு பயங்கரமா ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டெக்ஸ்மாக்கோ இந்த கம்பெனி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்மாக்கோ ரயில் இது ஒரு மல்டி பேக்கரா இருக்கலாமா அப்படின்னா ரீசெண்டா எகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரயில்வேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் வரல, பட் ஓரளவுக்கு ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்றதுக்கு தெரியுது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா விப்ரோ இஸ் அக்வயரிங் மைண்ட் ஸ்பிரிட், த ஐடி ஆர்ம் ஆஃப் ஓலம், சிங்கப்பூர் பேஸ்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் கம்பெனி. அவங்க வந்து அந்த கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸோடைய ஸ்டாக் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதோடைய மொமெண்டம் பாத்தீங்களா? வாரி எனர்ஜிஸ் கம்பெனி சப்சிடரி சங்கம் சோலார் ஒன் பிரைவேட் லிமிடெட் ஹேஸ் அஃபிஷியலி பிகன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 3000 மெகாவாட் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் குஜராத். இது ஒரு முக்கியமான நியூஸா வந்து அமைஞ்சிருக்கு இந்த வாரி எனர்ஜிஸ்க்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1000 கோடி லோன் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. கோல்ட் இஸ் ஏ சேஃப் அசெட். இது ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அது என்ன அப்படின்னா gold is a safe asset only when interest rates are low and panic settles. எப்போ கோல்டை நம்ம சேஃப் அசெட்டா வந்து கன்சிடர் பண்ணணும், எப்போ நாம இதுல ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது நான் சொன்னேன். வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போகுமா அப்படின்னா கிடையாது. டென்ஷன் கிரியேட் ஆகுற மாதிரி நல்லா இதை லிசன் பண்ணுங்க. நானும் நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மார்க்கெட்ல. எப்போ சில டென்ஷன்ஸ் உருவாகுதோ, டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கிற டைம்ல கோல்டு வந்து மேல போகும். கோல்டு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது, ஏன்னா நிறைய பணம் கொடுத்து ஜுவல்லரியில சேல்ஸ் அதிகமா நடக்கும். ஸோ எந்த டைம்ல கோல்டு மேல போகும். அதே மாதிரி டாலருடைய வேல்யூ கம்மியாகும் போது, டாலருடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இப்ப குளோபலி டாலருடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுனாலும் கோல்டோடைய விலை மேல போகும். ஓகே, இந்த டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து அதிகமான கோல்டை வாங்கி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வாங்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹியூஜா பை பண்றாங்க. ஓகே, அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அப்புறம் மோர் மணி. இப்போ நம்ம எக்கனாமில பாத்தீங்கன்னா நிறைய மணி வந்து புழங்க ஆரம்பிக்கும். ஓகே, மோர் மணி. நம்ம கண்ட்ரி மட்டும் இல்ல, யூஎஸ்லயும் கூட. ஏன்னா அங்க ஃபெட் ரேட் இருக்கு இல்லையா, அங்க ஃபெடரல் ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மோர் ஓவர் ஆர்பிஐ உடைய ரெப்போ ரேட் என்ன ஆகும், கம்மியாகும். அப்படி இருக்கிறப்போ கோல்டுடைய ரேட் என்ன ஆகும், மேல போகும். அடுத்து டாலர் வேல்யூ. அப்ப டாலர் வேல்யூ மேல போச்சுன்னா ஏன் சார் கோல்டு வந்து கம்மியாகுது? இப்போ நம்ம ரீசெண்டா நடந்த ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா
டாலருடைய வேல்யூ ஒரு அளவுக்கு ஸ்டேபிளா இருந்தது. சடனா வந்து மேல போக ஆரம்பிச்சது. இந்த ஒரு விஷயத்தினால தான் கோல்டுடைய விலை சடனா வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இது வந்து பெருசா ஹியூஜ் ஃபால் இல்லன்னாலுமே நாம எல்லாம் என்ன பண்ண முடியல? பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியல கோல்டுல. பட் டென்ஷன்ஸ் கிரியேட் ஆனா கோல்டு மேல போணும். அட் த சேம் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, டாலர் வேல்யூ மேல போனதுனால தான் நாம வாங்கி வச்ச கோல்டு, மெயின்லி கோல்டு இடிஎஃப் வந்து ரிட்டர்ன்ஸ் குடுக்கவே இல்ல. ஏன்னா டாலருடைய வேல்யூ வந்து கம்மி ஆனாதான் எப்போ குளோபல் ட்ரேட் வந்து எதுல நடக்குதுன்னா டாலர்ஸ்ல. அப்ப டாலருடைய மதிப்பு கம்மியாயிடுச்சுன்னா நெறைய வாங்க முடியும் இல்லையா? அப்ப இந்தியன் கரன்சிக்கு நான் நெறைய கோல்டு நான் வாங்க முடியும். இன்கேஸ் டாலருடைய வேல்யூ மேல போகும்போது நெறைய பணம் குடுத்து செலவு பண்ணி நான் வாங்க வேண்டியதா இருக்கும். இதனால கோல்டு பையிங் என்ன ஆகும்? கம்மியாகும். பிரச்சனையினால நாம வாங்கி வச்ச கோல்டு மேல போல அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். லைக் 2020 கோவிட் கோல்டு ஃபெல் ஆச்சு. தென் ராலிட் ஸ்ட்ராங்லி. அப்ப ஏன் ஸ்ட்ராங்கா ராலி ஆச்சு? ஏன் ஸ்ட்ராங்கா ராலி ஆச்சு? ரெப்போ ரேட் என்ன பண்ணாங்க? டிக்ரீஸ் பண்ணாங்க. ஓகே. ரெப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க. ஸோ கோல்டு வந்து அகெயின் ஸ்ட்ராங்கா ராலி குடுக்க ஆரம்பிச்சது. ஓகே. அப்ப இந்த டைம்ல பாருங்க. வென் டாலர் இஸ் ஸ்ட்ராங், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஹை. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஹை. டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை இல்ல. இப்ப நமக்கு ஒரு மாதிரி ஸ்டேபிளா தான் வச்சிருக்காங்க. கோல்டு கேன் ஃபால். இதனால ஒன்லி த டாலர் உடைய வேல்யூ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு தான். வேற மணி மூவ்டு டு பாண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோல்டு. கோல்டை விட எல்லாரும் பாண்ட்ஸுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டைம்ல பாண்ட் ஈல்டு வந்து அதிகமா இருக்கும். பாண்டுடைய ஈல்டு. ஈல்டுன்னா என்ன? நம்ம ஒரு 1 இயர் பாண்டு கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அது பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு 7% கிடைக்குதுன்னா, ஒரு 7.25 ஒரு 7.5 வரைக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணி பாண்ட் மார்க்கெட்டுக்கு நெறைய மணி வந்து அங்க போயிடும். கோல்டு மார்க்கெட்டுக்கு வராது. எஸ். இன்ட்ரஸ்டிங். வெல்னஸ் பிரேக்ஸ் அவுட் 45x சர்ஜ் இன் வீக்லி வால்யூம்ஸ். வால்யூம்ஸ் ரொம்ப ஹை வால்யூம்ல ட்ரேட் ஆனது இந்த சைடஸ் வெல்னஸ். பார்மா கம்பெனிஸ்லயும் கொஞ்சம் சில கம்பெனிஸ் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னையோட வார் ஓப்பன் ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? Feb 28. ஆல்மோஸ்ட் 41 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே. பட் ஓரளவுக்கு போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. கண்டிப்பா இது அமெரிக்காவும் தரப்புல இருந்தும் இந்த போர் எப்படியாவது சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க. ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இத எப்படியாவது முடிச்சா போதும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க 2 பக்கமும். ஓகே. அமுல் வந்து லிஸ்ட் ஆகல. பட் அமுல் பிகேம் த ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி டு கிராஸ் 1 லேக் crore டர்னோவர் இன் FY26. எஃப்எம்சிஜிலயே 1 லேக் டர்னோவர் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் எஃப்எம்சிஜி கம்பெனி வந்து அமுல் தான். பட் இது லிஸ்டிங் ஆகல. இயர் ஆன் இயர் குரோத் வந்து 11% இயர் ஆன் இயர் குரோத் குடுத்திருக்காங்க. வருஷத்த விட இந்த வருஷம் ஆ மழை கம்மியா இருக்கும். எல் நீனோ. அப்படி இந்த வருஷம் எல் நீனோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு எல் நீனோ இஸ் எ கிளைமேட்டிக் பேட்டர்ன் டிஃபைன்டு பை அன்யூஷுவல் வார்மிங் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர்ஸ். இந்த பசிபிக் ஓஷன்ல அன்யூஷுவலா வாட்டருடைய ஹீட்டிங் அதிகமா இருக்கும். அக்கர்ட் எவ்ரி 2 to 7 இயர்ஸ்ல இது நடக்கும். அந்த இந்த டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பாருங்க, மே ஃபார்ம் இன் 2026. ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது? அக்கார்டிங் டு த ரீசன்ட் வார்னிங், சூப்பர் எல் நீனோ மே ஃபார்ம் இன் 2026. ஏர்லி சிக்னல்ஸ் இன்க்ளூடிங் ரைசிங் சீ சர்ஃபேஸ் உடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. suggest a strong event that could severely affect global weather patterns, leading to extreme drought and heat waves. அதான் கம்மியா இருக்கும், வறட்சி அதிகமா இருக்கும். பார்த்தீங்கன்னா சம்மர்ல மேபி நம்ம மே மந்த்ல இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஹீட் நாம பார்க்கலாம். எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அக்ரி ரிலேட்டட் கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் டிராக்டருடைய சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்க போகுது. மஹிந்திராவுடைய ஸ்டாக்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இது ஒரு சின்ன சிக்னல் தான். நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க வாங்கக்கூடாது அப்படின்லாம் இல்ல. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரால நீங்க என்ன பண்ண வேண்டாம்.
ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய டிராக்டர் சேல்ஸ் தான் ரொம்ப, டிராக்டர் சேல்ஸ்லேருந்து வர்ற மார்ஜின்ஸ் தான் ஜாஸ்தி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய டிராக்டர் சேல்ஸ் 26-27ல என்ன ஆகும்னா டவுன் ஆகும். ஓகே, இது வந்து கோட்டக் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மஹிந்திராக்கு டிராக்டருடைய சேல்ஸ் மார்க்கெட் ஷேர் வந்து ஜாஸ்தி. டிராக்டர் சேல்ஸ் மூலியமா அதிகமான வருமானம் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கு. அக்ரிக்கு தேவைப்படுற நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம இந்த கல்ஃப் நேஷன்ஸ்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் இம்போர்ட்ல சில பிரச்சனை வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் ஃபர்டிலைசர் கம்பெனிஸ்ல நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபர்தரா என்ன டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த ஃபர்டிலைசருக்கு அகைன் ஏதாவது சப்சிடி ஏதாவது கொடுக்குறாங்களா, பிரைஸை கம்மி பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். சானிட்டரி வேர்க்கு ஒரு பைக்கால் வந்து வந்திருக்கு. இந்த கம்பெனி நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. கம்பெனியோடைய ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி இவங்க இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, சின்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கிறேன். கண்டினியூ டு விட்னஸ் ஹெல்தி டிமாண்ட் மொமெண்டம் இன் Q4 FY26ல இருந்திருக்கு. ஆஃப்டர் கிளாக்கிங் ஏ ஹெல்தி 11% ரெவன்யூ growth இன் தேர்ட் குவார்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட் ரிமைண்ட் ஆப்டிமிஸ்டிக் அபவுட் ரிப்போர்ட்டிங் டபுள் டிஜிட் growth இந்த FY27லையும் டபுள் டிஜிட் growth வந்து இந்த கம்பெனி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் இன்டாக்ட் வித் எக்ஸ்பெக்டட் 11%, 23%, 20% CAGR இந்த ரெவன்யூ, எபிட்டா அப்புறம் பேட் இந்த மூணுலையுமே. ரெவன்யூ 11%, எபிட்டா 23%, பேட் வந்து 20% CAGRல ஓவர் FY26 உடைய FY26 to 28 உடைய எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, எஸ்டிமேட் அப்படின்னு கொடுத்துருப்பான். அவர் ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் 28ல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. வித் எபிட்டா மார்ஜின் ரெக்கவரிங் டுவர்ட்ஸ் 16% ஆஃப்டர் ஏ 15% கரெக்ஷன் இன் த ஸ்கிரிப்ட். அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஆல்ரெடி 15% வரைக்கும் கரெக்டாக இருக்கு ஃப்ரம் இட்ஸ் February ஹைல இருந்து. கம்பெனியோடைய வேல்யூவேஷன் இப்போ வந்து அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிரேக் ஆயிடுச்சுன்னா நல்லாவே போகும். இவங்களுடைய டார்கெட் பிரைஸ் என்ன, மோதிலால் ஓடுது 5,990 160 இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னுமே இங்கிருந்து டுடேஸ் இன்னையோட லெவல்ல இருந்து 5,960 கொடுத்துருங்க. 5,900 வச்சா கூட அரௌண்ட் இன்னுமே 15% அப்சைட் பொட்டன்ஷியல் இந்த கம்பெனிக்கு இருக்கு. ஓகே, இந்த கம்பெனி இமிடியேட்டா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன், ஜுவல்லரி கம்பெனிஸுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வந்திருக்கு. ஜுவல்லரி ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான Q4 பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் வந்து நல்லா இருக்கு. இன்னும் ஈவன் தான் அது இன்னுமே ட்ராக்ல தான் இருக்கு. Q1 FY27ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்கங்கிற ஆன்டிசிபேஷன் அதிகமாகவே இருக்கு. தங்கமேல் அண்ட் கல்யாண் ஓகே, நீங்க ட்ரஸ்ட் பண்ணி போகலாம். ஓகே, எக்ஸ்பெக்டட் ஏ பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். இது மட்டுமே பாசிட்டிவ் நியூஸ் இல்ல, ஜுவல்லரி கம்பெனிஸ்க்கு இன்னொரு நியூஸ் இருக்கு. என்னன்னா, ஜுவல்லரி இம்போர்ட்ஸை வந்து, அதாவது ஜுவல்ஸ் ஓகே, ஜுவல் இம்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்றதுக்காகவும். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்ட்ரி வந்து ட்ரேட் டெபிசிட்ல இருக்கும், கரெக்டா நிறைய இம்போர்ட் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைனால க்ரூட் ஆயில வந்து நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ற நிலைமை வந்துருச்சு. அப்ப ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியா வந்து இருக்கு. மெயினா ஜுவல்லரி விற்கிற கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கோல்டு இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, பாருங்க, த கவர்மெண்ட் ஹேஸ் ஷிஃப்டட் த இம்போர்ட் ஆஃப் கோல்டு, சில்வர் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி ஃப்ரம் த ஃப்ரீ கேட்டகரி டு த ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரி. ஆக்சுவலி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம நிறைய கண்ட்ரிஸ் கூட போட்டிருக்கோம். இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளை இன்னொரு நாட்டுக்கு சென்ட் பண்ணி அங்கிருந்து ஃப்ரீயா கம்மியான டாக்ஸ்ல மறுபடியும் வாங்குற மாதிரியான ஏகப்பட்ட தில்லுமுள்ளு எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. இது கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து ரெகுலேட் பண்ண பாக்குறாங்க. டைரக்ட் ட்ரேட், ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், ஸ்பெஷல் லைசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல்டு ரிலேட்டட் இம்போர்ட்ஸ்.
ஓகே, கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ல 2025-26ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. மெயினா வந்து நம்மளுடைய இம்போர்ட் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சவுத் மோ மெயினா வந்து சுவிட்சர்லாந்து, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் தென் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியாவுடைய இம்போர்ட்ல 5% எங்க இருக்கு அப்படின்னா கோல்டுலயே இருக்கு. டர்னிங் பாயிண்ட். The government has reduced the base import value of good of gold and silver. அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ பேஸ் பிரைஸை கம்மி பண்ணா என்ன நடக்கும்? கோல்டு வந்து இம்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்ணா இம்போர்ட் டியூட்டி வரும். அப்ப அந்த பேஸ் பிரைஸ் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி கம்மியாகுமா இல்லையா? இந்த நியூஸ் கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். ஜுவல்லரி மேக்கர்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமையும். ஸோ ஜுவல்லரி மேக்கிங் கம்பெனிஸ்ல அப்கமிங் டேஸ்ல உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். பார்க்கலாம். யுஎஸ் இஸ்ரேல் அலையன்ஸ் ஸ்ட்ரெயின்ட் ஓவர் த ஈரான் கான்ஃபிளிக்ட் எண்ட் கேம். இது ஒரு முடிவுக்கு வரும்னு நினைச்சோம், பட் இஸ்ரேல் வந்து இது முடிக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சா வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ். மேபி மேபி இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா மார்க்கெட்டு மறுபடியும் பெரிய ஒரு மொமெண்டம் நம்ம மார்க்கெட்ல பார்த்திருக்க முடியாது. பட் அன்சேஞ்சா வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ். ஃபினான்சியல்ஸ் புரோக்கரேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 4875 வந்து டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க. இண்டிகேட்டிங் ஏ பொட்டன்ஷியல் அப்சைட் ஆஃப் 21%. இதுக்கு பின்னாடி இன்னொரு நியூஸுமே இருக்கு. The rally in defense stocks was supported by broader market gains as investors drew comfort from a ceasefire between the US and Iran. ceasefire ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. கவர்மெண்டோடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க்கும் நிறைய ஃபண்ட் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. சீப்பரான ட்ரோனை பில்ட் பண்ணி அது மூலியமா தான் நிறைய சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் ஈரான் வந்து பண்ணாங்க. சேம் ட்ரோன் ஆர்டர்ஸுமே லாஸ்ட் வீக்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கவர்மெண்ட் வந்து ட்ரோன் ப்ரொடக்ஷன்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு கீ கம்பெனியா வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் இருக்கு. இவங்களை விட்டா இந்தியால இன்னும் சில கம்பெனிஸ் இருக்காங்க. பட் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் நாம் பாத்தீங்கன்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். எஸ், ஷேர்ஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கானா இல்ல. மோரோவர் இது போன ஹை பிரைஸ் பாத்தீங்கன்னா 5600 rupees. மோரோவர் பி எல்லாமே ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கு. பட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கும். ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் வந்து இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. ஓகே, இது முக்கியமான நியூஸ். HAL இமிடியேட்டா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அம்பேத்கர் ஜெயந்தி வருது இல்லையா, April 14th நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹாலிடே, டியூஸ்டே வருதா. ஓகே பாருங்க, இன்டர் குளோப் ஏவியேஷனுக்கு ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் ரேலி எதனாலன்னா க்ரூட் ஆயில் விலை கம்மியா இருக்கு. இண்டிகோ ஜம்ப்ஸ் 9%, while ஏர்போர்ட்ஸ் எக்கனாமிக் ரெகுலேஷன் அத்தாரிட்டி கட்ஸ் லேண்டிங் அண்ட் பார்க்கிங் சார்ஜஸ் 25% கம்மி பண்ணிருக்காங்க. இது ஏவியேஷன் கம்பெனிஸுக்கு ஒரு ஆடட் பாசிட்டிவ் நியூஸா வந்து அமைஞ்சிருக்கு. கிரீன் எனர்ஜி ஜம்ப்ஸ் 11% to its best close in 13 sessions with volumes at 2x average. Gautam Adani and Sagar Adani seeks dismissal of the US Securities and Exchange Commission case. ஓகே, கோல் இந்தியாவுடைய ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படுற இண்டஸ்ட்ரியல் டீசலுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த சில எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இந்த கம்பெனிக்கு தேவைப்படுது, அதோடைய பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணதுனால இவங்க இவங்களுடைய சர்வீஸோடைய காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாம இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, காஸ்ட் அப்சர்ப்ஷன் எவ்வளவு செலவாகுதோ இந்த காஸ்ட் கம்பெனியே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் தென் ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து பார்க்க முடிஞ்சது. HDFC பேங்க் லக்கிலி ஈவன் தோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லயும் கொஞ்சம் மேல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இமிடியேட்டா இந்த HDFC பிரைவேட் பேங்க்ஸ் இமிடியேட்டா போய் அக்யூமுலேட் பண்ணாதீங்க. அதானி எனர்ஜி வந்து இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் கம்பெனியுடைய பிட்டிங் வந்து போயிட்டு இருக்குதான் நான் சொன்னேன். அதுல அதானி தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். பட் அது கன்ஃபார்மா ஆகல. பட் இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலதான் அதானி என்டர்பிரைசஸ் உடைய ஷேர்ஸ் வந்து பயங்கரமா ரேலி கொடுத்திருக்கு. இது வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ்மே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா அண்ட் யூஎஸ் குண்டான பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு இந்த வாருக்கு அப்புறம். எகைன் இந்தியால இருந்து அங்க போய் இந்த பேச்சுவார்த்தையை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறதா இந்த நியூஸ் வந்து சொல்லுது. விஷயம் நமக்கு ஆக்சுவலி இந்த டீல் நல்லா முடிஞ்சதுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் ஆகும். டிசிஎஸ் உடைய நெட் ப்ராஃபிட் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்லாவே பாசிட்டிவான நியூஸ். டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க 31 rupees per share. டிசிஎஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா மோரோவர் மற்ற கம்பெனிஸுமே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நிறைய கத்துக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.